ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அழகு. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கு அழகு அகராதி யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஒரு அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். என்ன அன்பாக்சிங்னு வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். இதைத்தான் நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். என்னென்ன முன்னாடி சொல்லிடுறேன். இது ஒரு கேமரா, மிரர்லெஸ் Canon கேமரா. ஸோ லேட்டஸ்ட்டாக என்னோட யூடியூப் சேனலுக்காண்டி நான் ஒரு DSLR டைப் கேமரா வாங்கணும்னு நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்காண்டியான கேமரா தான் இது. ஸோ அமேசானில் ஒரு ஆஃபரில் எனக்கு வந்தது. இந்த கேமராவோட மாடல் நேம் வந்து Canon EOS D202. ஸோ வாங்க இந்த பாக்ஸில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். வழக்கம் போல் அமேசானோட பேக்கிங், உங்களோட காட்டன் பாக்ஸ், ஸோ அமேசான் பேக் ஓப்பன் பண்ணால் நம்மளுக்கு கேனானோட பாக்ஸ் வந்து நமக்கு வந்துருச்சு. ஸோ பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அமேசான் EOS 200D2. ஸோ இதுதான் நான் வாங்கியிருக்கிற கேமரா. ஸோ என்னென்ன இருக்குன்னு பாக்ஸ்குள்ளே என்னென்ன இருக்குன்னு போட்டுருக்காங்க. டிஜிட்டல் கேமரா 1, ஜூம் லென்ஸ் 1, ஸ்ட்ராப், பேட்டரி அண்ட் சார்ஜர், பேட்டரி பேக். ஸோ 1 நம்பர். ஸோ இந்த கேமரா 21.1 மெகா பிக்சல் COMஸில் இருக்குது. iOS சப்போர்ட்டிங். முக்கியமாக 4K வீடியோவில் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். வீடியோவில் 4K ரெக்கார்ட் பண்ண முடியும். அண்ட் வேரி ஆங்கிள் LED. ஸோ LED டிஸ்பிளேயை நம்ம டில்ட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் வைஃபை அண்ட் ப்ளூடூத் எனேபிள் இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் மேட் இன் தைவான். ஸோ அன்பாக்ஸ் பண்ணோன்னே நமக்கு ஒரு யூசர் கேட்டலாக் இருக்கு. கேட்டலாக். ஐ திங்க் இட்ஸ் பேட்டரி சார்ஜர்னு நினைக்கிறேன். ஸோ Canon பிராண்டட் தான் பேட்டரி சார்ஜர். எஸ், மாடல் நேம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்புட் அண்ட் அவுட்புட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இட்ஸ் பேட்டரி சார்ஜர். ஸோ வயர் கனெக்ட் பண்ணி இங்கே பேட்டரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. பேட்டரி. ஸோ பேட்டரி கனெக்டிங் வயர். ஸோ இங்கே கனெக்ட் பண்ணி வாலில் கனெக்ட் பண்ணுறதுக்கான வயர். ஸோ ஜஸ்ட் வாரண்டி கார்டு மாதிரி. நெக்ஸ்ட் ஐ திங்க் இட்ஸ் லென்ஸ். ஸோ பிராண்டட் Canonோட லென்ஸ் தான் இதுவும். 18 to 55 mm லென்ஸ் இது. ஸோ இதுதான் பேசிக் வேரியன்ட். ஸோ இந்த கேமராவோட டிஃபால்ட்டாக வர லென்ஸ் இது. ஸோ எக்ஸ்ட்ரா நீங்கள் ஆட் பண்ணணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா தனியாக தான் கேமரா லென்சஸ் நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இதுலேயும் 2 சைடும் கேப்ஸ் இருக்குது. ஸோ லேட்டராக பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஐ திங்க் பேட்ரின்னு நினைக்கிறேன். Canonோட பேட்ரி, ஒரிஜினல் பேட்ரி. ஸோ மாடல் நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 7.2 volt, 1040 mAh. ஸோ 1040 mAh. ஸோ நார்மலாக நம்ம மொபைலுக்கு 5000 mAh இருக்கும். ஸோ இதில் 1040. ஸோ நீங்களே கம்பேர் பண்ணிக்கோங்க. மொபைலில் 5000, இது 1040. ஸோ ஆன்லைனில் மென்ஷன் பண்ணிக்கிறபடி பார்த்தா இதில் அட் அ டைம் இந்த சிங்கிள் பேட்டரி நம்ம ஃபுல் சார்ஜ் பண்ணியிருந்தோம்னா அட் அ டைம் வந்து 600 ஷாட் எடுக்கலாம். அண்ட் 1 hour வரையும் 4Kல வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ 1 hour + 600 ஷார்ட்ஸ் வந்து நம்ம இந்த ஃபுல் சார்ஜில் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு லாங் ட்ராவல் பண்ணுறீங்க, ஸோ 1 or 2 days இருந்தால் எக்ஸ்ட்ரா பேட்டரி வாங்குறது பெட்டர். ஸோ இதில் கனெக்ட் பண்ணி நம்ம இந்த பிளக் வாலில் கனெக்ட் பண்ணி நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸ்ட்ராப், Canonோட கேமரா கனெக்ட் பண்ணுற ஸ்ட்ராப். நெக்ஸ்ட் முக்கியமானது கேமரா. ஸோ இதுதான் அந்த கேமரா Canon EOS 200D2. இதுதான் அந்த கேமரா Canonோட EOS 200D2. திஸ் இஸ் ஜஸ்ட் 200D2. இதுலேயே 200D Mark 2ன்னு ஒரு இதுக்கு அடுத்த வேரியன்ட் இருக்குது. ஸோ அது 1 lakh மேலே ப்ரைஸ் போகும். ஸோ இந்த கேமராவோட ப்ரைஸ் நான் வாங்கும்போது 58,000 கிட்ட ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க ஃப்ளிப்கார்ட் அமேசானில். ஸோ கேமரா பார்க்குறதுக்கு ஹேண்டியாக இருக்குது, குட்டியாக. இதுலேயே ஒரு கேப் இருக்குது. இங்கே லெதர் ஃபினிஷ் நல்லா நம்ம கிரிப்பிங்க்கு நல்லா இருக்கும். நார்மலாக வலுவலு இல்லாமல் இது கொஞ்சம் லெதர் கிரிப் மாதிரி இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி இதில் வந்து இது வந்து ஒரு மிரர்லெஸ் கேமரா. ஸோ திஸ் இஸ் நாட் DSLR, திஸ் இஸ் மிரர்லெஸ் கேமரா. ஸோ DSLRக்கும் மிரர்லெஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா,
டிஎஸ்எல்ஆர்ல உள்ள மிரர் அண்ட் ப்ரிசம் செட்டப் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி தான் அது இமேஜ் கேப்சர் பண்ணும். ஸோ டிஎஸ்எல்ஆர் கேமரா வந்து கொஞ்சம் பல்காக இருக்கும். பட் மிரர்லெஸ் கேமராங்கிறது வந்து அந்த மிரர் கான்செப்டே இருக்காது. ஸோ அதனால தான் இது வந்து கொஞ்சம் காம்பேக்டாக இருக்குது, குட்டியாகவே நமக்கு கிடைக்குது. ஸோ எல்லாமே இந்த எல்இடி ஸ்க்ரீன்ஸில் நமக்கு வந்து விசிபிளாக இருக்கும். ஸோ இதை எல்இடி ஸ்க்ரீன் ப்ளஸ் இது வந்து டச் ஸ்க்ரீன். ஸோ இதுலேயே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் டச் ஸ்க்ரீன்லேயே நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இது டில்ட் பண்ணுற ஆப்ஷன்ஸும் நமக்கு இருக்குது. ஸோ இன்கேஸ் நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் உங்களோட வீடியோவை நீங்களே செல்ஃபியாக பார்க்கணுன்னா நீங்கள் இதை டில்ட் பண்ணி எந்த மாதிரி பொசிஷனில் இருக்குன்னு நீங்களே சிங்கிள் ஹேண்டடாக நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கனெக்ட் பண்ணி எப்படி ஷார்ட் பண்ணதுன்னு பார்க்கலாம். கேப்பை கழட்டிட்டேன். ஸோ இந்த லென்ஸ் டிஃபால்ட்டாக இதோட வர்றது 18 to 55 mm. ஸோ இதில் 2 பட்டன்ஸ் இருக்குது, ஸ்டெபிலைசேஷன் ஆன் ஆர் ஆஃப், ஆட்டோ ஃபோக்கஸிங், மேனுவல் ஆர் ஃபோக்கஸ். ஸோ நார்மலாக ஆட்டோ ஃபோக்கஸிங் ஆட்டோவில் வைக்கிறது பெட்டர், ஸ்டெபிலைசேஷன் ஆனில் வைக்கிறது பெட்டர். ஸோ நம்ம ஷேக் பண்ணாமல் இருக்கிறதுக்காண்டி அண்ட் டேரெக்டாக ஆட்டோ ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ஆனில் இந்த 2 பட்டனையும் நம்ம ஆட்டோ ஃபோக்கஸ் ஆன் அண்ட் ஸ்டெபிலைசேஷன் ஆனில் வைக்கிறது பெட்டர். எஸ், கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த பட்டன்ஸ் ஆஃபில் வைக்கிறது, ஸ்டெபிலைசேஷன் ஆஃப் அண்ட் ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து மேனுவலில் இருக்கணும். ஸோ இது ரெண்டும் ஆஃபில் இருந்துட்டு கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களால் அதை கனெக்ட் பண்ண முடியும். பேட்ரி போடலாம். ஸோ பேட்ரி கேஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஓப்பன் பண்ணிங்கன்னா பேட்டரியில் கனெக்ட் ஆகும். ஸோ இதில் ஒரு இன்புட் இருக்குது. ஸோ இதை ஓப்பன் பண்ணி பார்த்தா HDMI அவுட் அண்டு மைக்ரோ USB. நம்ம டைப் சிக்கு முன்னாடி ஒரு டைப் இருக்கும்ல, ஒரு பின், மொபைல் கனெக்டிங் பின். ஸோ அது கனெக்ட் பண்ணி, ஸோ யூஸிங் திஸ் நம்ம இதை சிஸ்டமில் கனெக்ட் பண்ணி ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். அப்புறம் இங்கிட்ட ஒரு ஓப்பனிங் இருக்குது. ஸோ இது எதுக்குன்னா மைக் கனெக்ட் பண்ணுறது. ஸோ எக்ஸ்டர்னலாக மைக், இது டிஃபால்ட்டாக இன்பில்ட் மைக் இருக்கும். ஸோ எக்ஸ்டர்னலாக நமக்கு மைக் வேணும்னா ஸோ இந்த 2 பின்ஸ் யூஸ் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்புட் பொறுத்தவரையும் அவ்வளோதான். ஸோ இங்கே மைக் கனெக்ஷன், இங்கே டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் கனெக்ஷன், அப்புறம் இங்கே பேட்டரி போடுறது. அண்ட் பை டிஃபால்ட் இதில் வந்து எந்த கார்டும் வராது. ஸோ நம்ம தான் கார்டு வாங்கி போடணும். ஸோ என்கிட்ட ஒரு 64 GB கார்டு இருக்குது. ஸோ நான் அதை யூஸ் பண்ணுறேன் இப்போதைக்கு. ஸோ இங்கே ஆன் ஆஃப் பட்டன் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பட்டன் ஆன், நெக்ஸ்ட் வீடியோ ரெக்கார்டிங். ஸோ 2 ஆப்ஷன் இருக்குது. ஆன், ஸோ நான் ஆனில் வச்சுருக்கேன். ஸோ நமக்கு ஆப்ஷன்ஸ் வருது ஆன் பண்ணோன்னையும். கேமரா கேப் ஓப்பன் பண்ணணும், மறந்துடாதீங்க. நான் இப்போ எடுத்த 2 ஷார்ட்டையும் நான் அந்த வீடியோட எண்டில் நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ கிளாரிட்டி எப்படி இருக்கு நீங்கள் செக் பண்ணுங்கள். ஸோ அன்பாக்சிங் இவ்வளோ தான். ஸோ இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு நான் டீட்டெயிலாக நான் இன்னொரு வீடியோவில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அன்பாக்சிங்கில் ஜஸ்ட் கேமரா, ஒரு லென்ஸ், டிஃபால்ட் லென்ஸ் 55 mm லென்ஸ், சார்ஜிங் அடாப்டர் அண்ட் சார்ஜிங் கேபிள், பேட்டரி தனியாக வரும். ஸோ அண்ட் ஸ்ட்ரைப். ஸோ இது மட்டும்தான் இந்த டிஃபால்ட்டாக இந்த பாக்ஸ்குள்ளே வரும். ஸோ நீங்கள் லென்ஸ் வேணும், ஸோ இந்த லென்ஸ் உங்களுக்கு பத்தல, நீங்கள் தனியாக எக்ஸ்ட்ரா தான் வாங்கணும். ஸோ அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வரும். இதோட அடுத்த வேரியண்ட்டு நான் செக் பண்ணும்போது 17,000 ப்ரைஸ் வந்தது. ஸோ இதுக்கு அடுத்த வேரியன்ட் 17,000, அது கொஞ்சம் லென்த்தியாகும். ஸோ பிகினர்ஸ்க்கு இதுவே மோர் தென் எனஃப் நான் சொல்லுவேன். ஸோ நான் இப்போ இந்த கேனான் மிரர்லெஸ் கேமரா நான் வாங்கியிருக்கேன். ஸோ என்கிட்ட ஒரு 20 இயர்ஸ், நான் 90s கிட்ஸ். ஸோ 90s கிட்ஸ்க்கு எந்த மாதிரி கேமரா யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியும். ஸோ அதுக்காண்டி இந்த கேமரா நான் இங்கே வச்சுருக்கேன். ஸோ இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் கேமரா அப்படின்னு நான் சொல்லலாம். இதுவும் கேனான் பிராண்ட் தான். 2K கிட்ஸ்க்கு இந்த கேமரா பற்றி தெரிஞ்சுக்க வாய்ப்பு இல்லை. ஸோ இது ஜஸ்ட் ஃபிலிம் போட்டு நம்ம எடுக்கிறது. ஸோ இதில் வந்து மெமரி கார்டு போட்டு எல்லாமே டிஜிட்டலைஸ், thousands of பிக்சர்ஸ் இதில் எடுக்கலாம். பட் இந்த கேமராவில் அப்படி கிடையாது. ஒன்லி 32 or 36 பிக்சர்ஸ் தான் நம்மளால் எடுக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். ஃபிலிம் உள்ளே போடணும். ஸோ அதுவும் சன்லைட் உள்ளே போடக்கூடாதுன்னு நீங்கள் பகலாக தெரியும், செலோ டேப்லாம் போட்டு நான் ஒட்டி வச்சுருக்கிறேன். ஸோ சன்லைட்டில் உள்ளே போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி ஜஸ்ட் ஆன் ஆஃப், ஷட்டர் க்ளோஸ் ஆஃப். ஸோ இங்கே பேட்டரி போடுறதுக்கான கேப். ஸோ இதுக்குள்ளே தான் நம்ம ஃபிலிம் போட்டு ஸோ ஒன்லி 32 ஃபோட்டோஸாக இதில் எடுக்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லா 90s கிட்ஸும் கண்டிப்பாக இந்த ஒரு கேமராவில் ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோவாவது அவங்க எடுத்திருப்பாங்க. இது இன்னும் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கான்னு எனக்கு தெரியல. பட் ரொம்ப நாளாக என்கிட்ட இருக்குது. இது ரொம்ப நாள் நான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண கேமரா இது.
ஸோ இதுக்கப்புறம் சூஸ் பண்ணியிருக்கேன். நான் தனியாக டெடிகேட்டட். அதுக்கப்புறம் மொபைல்ஸ்லாம் வந்துருச்சு. ஸோ கேமரா நம்ம யூடியூப் பர்பஸ்க்கு அண்ட் ஃபோட்டோகிராஃபிக்காண்டி கேமரான்னு தனியாக நான் வாங்கினது இந்த கேமரா தான். ஸோ ரெண்டையும் நான் கம்பேரிசன்காண்டி வைக்கிறேன். இது நாட் கம்பேரிசன், எவல்யூஷன். இதுலேருந்து எவால்வ் ஆகி இதில் வந்துடும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அழகு அகராதி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை until then bye from அழகு.